விதி வணக்கம். சர்ச்சை பேச்சு அடுத்து அமைச்சர் பொன்முடி திமுகவினுடைய துணை பொதுச் செயலர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பதிலாக திருச்சி சிவா துணை பொதுச் செயலராக நியமிக்கப்படுவதாக திமுகவுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா கொள்கை பரப்பு செயலராக இருந்து வந்தார். அந்த பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு பொன்முடிக்கு பதிலாக அவர் திமுகவின் துணை பொதுச் செயலர் பதவி வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக திமுகவை பொறுத்தவரையில் துணை பொதுச் செயலர் பொறுத்தவரையில் 5 பேருக்கு அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கும். மிக முக்கிய பொறுப்பாக திமுகவில் பார்க்கப்படக்கூடிய பொறுப்பாக துணை பொதுச் செயலர் என்பது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 5 பேருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டு செயல்பட்டு வந்த நிலையில் சமீபத்திய அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சை அடுத்து திமுக எம்பியும் திமுகவுடைய துணை பொதுச் செயலருமான கனிமொழியின் எக்ஸ்தல பதிவு என்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பில் தான் கழக துணை பொதுச் செயலர் அமைச்சர் பொன்முடி விடுவிக்கப்படுகிறார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பொதுவாக நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம், இது போன்ற கட்சி ரீதியான மாற்றங்கள், ஏதேனும் புதிய பொறுப்புகள் வழங்கப்படுவது, அது பொறுப்புகள் மாற்றப்படுவது, பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவது உள்ளிட்ட அறிவிப்புகள் திமுகவுடைய பொதுச் செயலர் துரைமுருகன் தான் வெளியிடுவார். ஆனால் பொதுவாக இது மிக முக்கியமான அறிவிப்பாக இருக்கக்கூடிய காரணத்தால் திமுகவுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினே நேரடியாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாகவே இந்த விவகாரம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரமாக பார்க்கப்படுகிறது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. அதையடுத்து அந்த பொறுப்பிற்கு யார் நியமிக்கப்படுவார் என்ற அறிவிப்பும் உடனடியாக வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலராக இருந்த திருச்சி சிவா பொன்முடிக்கு பதிலாக திமுகவின் துணை பொதுச் செயலர் பதவியை வகிப்பார் என்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே தொடர்ச்சியாக பொன்முடி மீது பல்வேறு இது போன்ற சர்ச்சைகள் தொடர்ந்து வருவதே வாடிக்கையாக இருக்கின்றது. குறிப்பாக அந்த இலவச பேருந்து பயணம், பெண்களுக்கான அந்த விடியல் பயணம் தொடர்பாக அவர் பேசிய பேச்சு என்பது பெண்கள் மத்தியில் எதிர்ப்பலைகளை உருவாக்கியது. அதைத் தொடர்ந்து அவருடைய பேச்சு என்பது அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு, அது தொடர்பாக அவருடைய உயர்கல்வி பொறுப்பிலிருந்து உயர்கல்வித்துறையிலிருந்து அவர் பிறகு வனத்துறைக்கு மாற்றப்பட்டதாக, அதற்கு பிறகு மீண்டும் அவருடைய இந்த சமீபத்திய இந்த திமுக நிகழ்ச்சியில் விழாவில் மேடையில் பேசும்போது பெண்கள் குறித்து அவர் இழிவாக பேசியது என்பது மிகவும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகியது. அதைத் தொடர்ந்துதான் காலையில் திமுகவுடைய எம்பியும் துணை பொதுச் செயலருமான கனிமொழி எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டிருந்தார். அது கடுமையான கண்டனங்களை அவர் பதிவிட்டிருந்தார். எந்த காரணத்துக்காக அமைச்சர் பொன்முடி பேசியிருந்தாலும் அது கடுமையாக கண்டிக்கத்தக்கது, இது போன்ற கொச்சை பேச்சுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு உடனடியாக இந்த நடவடிக்கையான திமுக மேற்கொண்டிருக்கிறது. அந்த நடவடிக்கை நேரடியாக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு இது மிகப்பெரிய விடயம் என்ற காரணத்தால் அவர் நேரடியாக தலையிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் திமுகவுடைய, அதாவது பொன்முடி திமுகவுடைய துணை பொதுச் செயலர் பொறுப்பு நீக்கப்பட்ட உடனடியாகவே திருச்சி சிவா அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுவதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.